அன்புள்ள இயேசுவாமி, உண்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், மையப்படுத்துகிறோம். அப்பா இந்த ஓய்வு நாளிலே காலை வேளையில் உம்முடைய பிள்ளைகளாக இந்த சபையிலே கூடி வந்திருக்கிறோம். உம்முடைய வேத வார்த்தைகளை கேட்பதற்காக எங்களை பசுத்தப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். பரிசுத்தம் இல்லாமல் நாங்கள் இந்த வார்த்தைகளை கேட்க முடியாது, ஜெபிக்க முடியாதப்பா. எங்களை பசுத்தப்படுத்தும். எத்தனை பேர் இந்த உலகத்தில் இல்லை, மரித்து போய்விட்டார்கள். இருந்தபோது நீர் எங்களை நல்ல சுகத்தோடு பலத்தோடு வைத்திருக்கிறதுக்காக நாங்கள் நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உடைய பிரசங்கத்தில் நாங்கள் ஆரம்பம் முதல் முடிவு வரை நாங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். உடைய பிரசன்னம் ஆரம்பம் முடிவரை எங்களோடு இருக்க முடியாது ஜெபிக்கிறோம். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆண்டவர் இந்த இடத்துல கொண்டு வந்து என்னை நிறுத்திய கிருபைக்காக ஆண்டவர் நான் ஸ்தோத்தரிக்கிறேன். ஆக்சுவலாக நான் 8:20 வந்து நின்றுட்டேன். காலையில் 8:20 என்ன சார்லஸ் சொன்னாங்க, நீங்கள் 9 மணிக்கு வாங்க ஐயா, நான் உங்களை கூட்டு வரேன். நான் சொன்னேன், லேட்டாக போகிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. என் வாழ்க்கையில் லேட்டாக போகிறது எப்போயுமே பிடிக்காது. நான் அரை மணி நேரம் முன்னாடி இருப்பேன் எந்த சபையிலையும். சரி 8:20 8 மணிக்கே கிளம்பி 8:20 நிற்கிறேன் நான். அப்புறம் அட்வென்ட் சர்ச்சுக்கு எதிரில் நிறைய பேர் பைபிள் எடுத்து போகிறாங்க. அங்கே ஒரு சர்ச் இருக்கு போல் இருக்கு, இங்கே நிறைய சர்ச் இருக்கு போல் இருக்கு. அப்புறம் ஒரு லேடியை கேட்டு அவங்க சொன்னாங்க, இந்த இதில் போங்க, இந்த கோயில் பக்கத்தில் ஒரு மளிகை கடை பக்கத்தில் சர்ச் இருக்குன்னு. சார்லஸ் ஃபோன் பண்ணி நான் வந்துடுறேன் ஐயா, நீங்கள் வாங்கன்னு சொல்லிட்டு. சார்லஸ் ஐயா வந்திருக்கீங்களா? நீங்க கிளார் இருக்கிறதா தெரியல முகம். ஸோ அதனால நான் சீக்கிரமே வந்துட்டேன். எல்லா சர்ச், இந்த சர்ச்சுன்னு இல்லை, எல்லா சபையிலுமே பஸ் ஆவாசம். 8:30 மணி சர்வீஸ்னா 10 மணிக்கு தான் வர்றது, அப்படியே சாவாசமாக வருது. இல்லை ஆண்டவர் இங்கே எங்கே வந்து நம்மள என்ன பண்ண போறாரு, உதைக்க போறாரு, அடிக்க போறாரு, பயமே கிடையாது. சுத்த பயம் கிடையாது. சும்மா அப்படியே கல்யாணத்துக்கு போனால் மட்டும் கரெக்டாக போகிறேன். ஏன்னா லேட்டாக போனால் பிரியாணி கிடைக்கும், பிரியாணியில் பீஸ் இருக்காது. என்ன பண்ணுறோம், முன்னாடி போய் உட்காந்து அடிச்சு. நான் ஒரு கல்யாணத்துக்கு போனேன், மார்த்தாண்டம், பயங்கர கும்பல். கிராமத்து சபையிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு இன்விடேஷன் கொடுத்தா ஒரு வீட்டுக்கு 20 பேர் வருவாங்க. ஒரு வீட்டுக்கு 20 பேர், அப்பா அம்மா தாத்தா பாட்டிலேருந்து பேரம்பேத்தி வரைக்கும் வரும். கும்பலாக போகுது உள்ளுக்குள்ள, கல்யாண மண்டபத்துக்குள்ள. சாப்பாடு போய் நின்னா பயங்கர கும்பல், ஆயிரக்கணக்கில். சரி ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு டேபிளில் உட்காந்தா ஒரு 4 வாய் எடுத்து வச்சிருப்போம். ஒருத்தர் இந்த பக்கம் தள்ளுறாரு, பின்னாடி இருந்து எடுக்கிற பீஸ் போய் வெளியில் விழுகுது. என் பக்கத்தில் அவர் முட்டை எடுக்கிற பாதி கீழே விழுது, பாதி வாய்க்குள்ளே போகுது. தள்ளி சாப்பிட முடியல, இருடிச்சு. அவர் பக்கத்தில் இருந்து ஆனந்த் ஐயா சாப்பிட முடியல, எந்திரிச்சு சொல்லிட்டு ஒரு 5-6 வாய் சாப்பிட்டு எந்திரிச்சு வெளியே போய் கை கழுவிட்டு வெளியில் வந்துட்டோம். இப்படி இருக்காங்க. சாப்பாட்டுக்கு ஆயிரக்கணக்கான பேர். அது கல்யாணம் நடந்து இருக்கு. கல்யாண மண்டபத்தில் சர்ச்சுக்குள்ள எண்ணி 100 பேருக்கு மேலே கிடையாது. வெளியில் வந்து 2000 பேர் இருக்காங்க. நான் கேட்டேன், என்னங்க சர்ச்சில் கூட்டத்தே காணுன்னு கேட்டா, எல்லாருமே முன்னாடி கியூ நிற்கிறாங்க சாப்பாட்டுக்கு. அதை முடிச்சு இன்விடேஷன் யாருமே கொடுத்த மாதிரி தெரியல, கவர் மோசம் மாத்தாண்டதுல அவ்வளோ பேர் கியூவில் நிற்கிறாங்க. 2000 பேர் வெளியில் நிற்கிறாங்க. சர்ச்சுக்குள்ள 100 பேர் இருக்காங்க. எல்லா சர்ச்சிலுமே லேட்டு, டைமுக்கே வரல. 8:00 10 மணி தான். அது கம்யூனியன் முடிஞ்ச உடனே திரும்ப எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க. சபை முடிகிற வரை இருக்கிறதே கிடையாது. வழக்கமே இல்லை. கேவலத்தில் மகா கேவலம். எனக்கு ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயங்க. நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன். நான் வந்து உட்கார்ந்தா யாரையுமே காணோம். ஐயா இருக்காங்க, வேறு ஒருத்தர் இல்லை. பெரிய ஐயா வந்து கேட்டாங்க, நீ ஊழியக்காரன்னு. ரோட்டில் நின்று கூட்டி வந்து உட்கார வச்சாங்க. தயவு செய்து டைமுக்கு வாங்க. இயேசுவை நீங்கள் கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க, மோட்சம் கிடைக்காதுங்க. நான் சொல்லிட்டேன். இப்போ நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. நான் ஒரு பேங்க்கில் மேனேஜராக இருந்தேன். ரொம்ப ஸ்ட்ரிக்ட். நான் டிசிப்ளின் வெளியே போய் சொல்லுவேன், கெட் அவுட்ன்றேன். நான் வெளியில் ஆஃபீஸில் நான் அப்படி நான் கண்டாவே பயப்படுவாங்க. ஆண்டவர் என்ன மாதிரி கோடிக்கணக்கான மணி வச்சார். அவர் கிருபை நிறைந்தவர் தான். வச்சாருன்னா தாங்காது, காணாம போயிடுவோம். தயவு செய்து திருப்பி சொல்றேன், டைமுக்கு வந்து உட்காருங்க. இல்லைன்னா வராதிங்க, போயிருங்க வீட்டுக்கு. இவங்களை யார் இங்கே வர சொன்னா? நேரத்துக்கு வந்து உட்காருனா இங்கே வந்து உட்காருங்க, இல்லை அப்படியே வீட்டுக்கு போயிடுங்க. யார் இங்கே கூட்டம் சேர்க்கிற இடம் கிடையாது இது. ஆண்டோடைய வார்த்தையை கேட்கணும்னா கரெக்டாக டைமுக்கு வாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயங்க, ரொம்ப வேதனையா இருக்கு. இந்த போதிலும் சரி, என்னை பற்றி ஒரு சிறு வார்த்தையை சொல்லிட்டு நம்ம ஆண்டவருடைய பிரசங்கத்துக்குள்ள போகலாம். நான் பிறந்தது ஒரு இந்து செட்டியார் குடும்பம். தேவகோட்டை, காரைக்குடி கேள்விப்பட்டிருக்கீங்களா? திருச்சி, மதுரை.
மதுரை திருச்சி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய ஊர் இல்லையா தமிழ்நாட்டில். மதுரை திருச்சியிலேருந்து 100 கிலோமீட்டர். காரைக்குடி ரொம்ப ஃபேமஸ். காரைக்குடி அங்கே தான் செட்டியார் எல்லாம் நிறைய இருப்பாங்க இல்லையா? பழைய மினிஸ்டர் சிதம்பரம்லாம் அங்கே தான். பழைய மினிஸ்டர் சிதம்பரம், பெரிய பெரிய ஆளுங்கள்லாம். அது காரைக்குடி பக்கத்தில் தேவகோட்டை. ராமேஸ்வரம் வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு 130 கிலோமீட்டர். ராமேஸ்வரம் ஹைவேஸில் இருக்குது. தேவகோட்டை பெரிய ஊர். அந்த செட்டிநாடுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ராஜா சார் அண்ணாமலை செட்டியார், அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் இருக்கும் சிதம்பரத்தில், அதெல்லாம் அவங்க கட்டினதான். அழப்பா யூனிவர்சிட்டி, கிண்டி இன்ஜினியரிங் எல்லாம் அவங்க கட்டினதான். நான் பிறந்த தேவகோட்டை ஒரு செட்டியார் குடும்பத்தில். எங்களுக்கு வந்து எங்கள் தாத்தாவுக்கு வந்து பிஸ்னஸ் எங்கன்னா சிலோனில், ஸ்ரீலங்கா, இலங்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இலங்கை நம்ம ராமேஸ்வரத்துக்கு பக்கத்தில் இருக்கு. இலங்கை ரொம்ப பக்கம். நீங்கள் கப்பல் ஏறினா 2 மணி நேரத்தில் கொண்டு விட்டுருவான். இங்கேருந்து பார்த்தா தெரியும். நீங்கள் தனுஷ்கோடியிலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைமன்னார் இலங்கையோட ஒரு பகுதி பிட்டு தெரியும். மணல் மேடு தெரியும். ஏன்னா 35 கிலோமீட்டர் தான் நம்ம ராமேஸ்வரம் தனுஷ்கோடியிலேருந்து. நாங்களாம் எப்படி போவோம்னா, ராமேஸ்வரத்துக்கு முதல்ல போகணும். தேவகோட்டையில் ஒரு சின்ன ஸ்டேஷன். அது ஸ்டேஷனில் போனீங்கன்னா நேராக தனுஷ்கோடியிலே கொண்டு விடுவாங்க. ராமேஸ்வரம் உள்ளே போக மாட்டான். பிட்ட பாம்பன் போய் தனுஷ்கோடி போயிடுவான். இப்படி சைடில் ராமேஸ்வரம் நேர தனுஷ்கோடி இப்படி கடலை சுற்றி அப்படி போவான். போய் அந்த டிப்பில் கொண்டே விடுவான். அந்த இடத்துல போர்ட், கப்பல் ஏறுற இடம். கரெக்டாக கப்பலுக்கிட்டு ட்ரெயின் போகும். இறங்கினோன்னு அப்படியே கப்பல் ஏற வேண்டியது. ஏறினா கரெக்டாக 2 மணி நேரம் 2.5 மணி நேரத்தில் ஸ்ரீலங்கா தலைமன்னார். அங்கே போய் நீ சாயங்காலம் 6:30 மணி 7 மணிக்கு போய் இறங்குனீங்கன்னா 8:30 மணிக்கு ஒரு ட்ரெயின். அந்த ட்ரெயினை பிடிச்சிங்கன்னா காலைல 5 மணிக்கு கண்டி. கண்டின்னு ஒரு பெரிய சிட்டி. இலங்கையில் 2 சிட்டி தான் ரொம்ப பெருசு, ரொம்ப பெருசு. முதல் கொழும்பு, கொலம்புன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். கொழும்பு அது கேபிட்டல், தலைநகரம். 2வது பெரிய நகரம் கண்டி, கேண்டின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அந்த கண்டி நகரத்துக்கு பக்கத்தில் எங்கள் எஸ்டேட். எங்கள் தாத்தாவுக்கு பெரிய கொக்கோ, ரப்பர், காஃபி எஸ்டேட். 150லேருந்து 200 ஏக்கர் இருக்கும். இன்னைக்கு இருந்ததுன்னா நினச்சி பார்க்க முடியல. 3000 கோடி. அந்த எஸ்டேட்டுடைய விலை 3000 கோடி. எல்லாவற்றையும் இழந்து நாங்கள் எங்கே வந்தோம்? இந்தியாவுக்கு வந்தோம். 1963, 65 புயல். தனுஷ்கோடி ராமேஸ்வரம் புயல் கேள்விப்பட்டிருப்பீங்க. எக்கச்சக்கம். அந்த தனுஷ்கோடி அழிஞ்ச கடலுக்குள்ளே போயிடுச்சு. இப்போவும் கடலுக்குள்ளேருந்து பார்த்தீங்கன்னா சில இதெல்லாம் தெரியும். கோபுரம்லாம் கடலுக்குள்ள ஊரே போயிடுச்சு. 65, 63 நாங்கள் இந்தியாவுக்கு வந்தோம். பட் எங்கள் தாத்தா ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருந்ததுனால தப்பிச்சோம். தொழிலெலாம் பண்ணிட்டு எங்கள் தாத்தா அந்த காலத்திலே பெரிய சினிமா ப்ரொடியூசர், சினிமா தயாரிப்பாளர், சினிமா ஃபைனான்ஸு, ட்ராமா ட்ரூப்புக்கெல்லாம் ஃபைனான்ஸு, பெரிய எஸ்டேட் ஓனர். எக்கச்சக்கம் எஸ்டேட்டு. பவானியில், ஈரோடில், அங்கே இங்கே எல்லா இடத்துலையும் பெரிய எஸ்டேட்டு பிஸ்னஸ் எங்கள் தாத்தாவுக்கு. இப்படிப்பட்ட ஒரு பெரிய செட்டியார் குடும்பத்தில் நான் பிறந்தேன். எங்கள் அப்பா ஒரு பெரிய இன்ஜினியர், கெமிக்கல் இன்ஜினியர். அவங்க டாக்டர் ஃப்ரம் இலினாய்ஸ், USA. டாக்டர் ஃப்ரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி. எங்கள் அப்பா படித்தது BA கெமிக்கல் இன்ஜினியரிங், அண்ணாமலை யூனிவர்சிட்டி சிதம்பரத்தில் படித்தாங்க. பெரிய பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்க. உலகம் பூரா சுற்றினாங்க, இன்க்ளூடிங் சைனா. அவ்வளோ பெரிய சுற்றிருக்காங்க. பெரிய போஸ்ட்டில் இருந்தாங்க. இருந்து கடைசியில் ஒரு அமெரிக்கன் கம்பெனியில் டெஹரானில் இருந்தாங்க, ஈரானில். ஈரான் இப்போ வார் நடக்குது இல்லையா? ஈரானில் 10 வருஷம் எங்கள் அப்பா அம்மா இங்கே இருந்தாங்க, டெஹரான் கேபிட்டல்லே. அது நான் போக முடியாத சந்தர்ப்பம். எத்தனையோ தடவை சொன்னாங்க, நான் போக முடியல டெஹரானுக்கு. அப்புறம் அங்கேருந்து வந்தாங்க, நல்லா சம்பாதிச்சாங்க. ரிட்டையர் ஆகி போது அப்பா அம்மா இல்லை. அப்பாவும் இறந்துட்டாங்க, அம்மாவும் இறந்துட்டாங்க. இது என்னுடைய குடும்பம். தங்கச்சிலாம் இருக்காங்க. என்னுடைய குடும்பத்தில் நான், என்னுடைய மனைவி, எனக்கு ஒரு மகள், ஒரு மகன். நான் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் மேனேஜர் ஆகி ரிட்டையர் ஆகிட்டேன். இங்கே சென்ட்ரல் ஆஃபீஸில் இருந்தேன். பல ஊரில் இருந்தேன். டெல்லியில், பாம்பேயில், நாகப்பட்டினம், காரைக்கால், வேளாங்கண்ணி, பல இடங்களில் நான் சர்வீஸ் பண்ணேன். பாம்பேயில் எல்லா இடத்துலையும் இருந்தேன். கடைசியாக சென்னையில் ரிட்டையர் ஆனேன். ரிட்டையர் ஆகியே 13 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஐ எம் நவ் 73, 73. இந்த வயசில் ஊழியம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மனைவி ஒரு டீச்சர், ரிட்டையர் ஆகிட்டாங்க. இந்த மகள் கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு பேரன் இருக்கான். என் மக வந்து இன்னைக்கு அமெரிக்காவில் நியூ ஜெர்சியில் இருக்கா. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் நானும் என்னுடைய மனைவியும் அமெரிக்கா போயிட்டு வந்தோம். ஒரு 6 மாதம் போய் எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்தோம். என்னுடைய பேரன் வந்து BE முடிக்கிறான் டிசம்பரில். அவனுக்கு ஒரு பெரிய அமெரிக்கன் கம்பெனியில் வேலை கிடச்சிருக்கு. ஜனவரியில் ஜாயின் பண்ணிடுவான். என்னுடைய மகன் மெட்ராஸில் ஒர்க் பண்ணுறான். அமெரிக்காவில் இருந்தான், சான் ஃப்ரான்சிஸ்கோவில். இப்போதைக்கு சிட்டி பேங்க்கில் அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் சென்னையில் இருக்கான். அவனுக்கு ஒரு மகன், மகள். இது என்னுடைய குடும்பம்.
ஸோ நான் 33 வருஷமாக ஆண்டோட ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சதெல்லாம் பிள்ளையார் கோயில், முருகன் கோயில், அம்மன் கோயில். நான் போகிறது திருத்தணி, திருப்பதி, பழனி, ராமேஸ்வரம். இப்படி தான் என் வாழ்க்கை. காலையில் போய் கோயிலில் அது விபூதி பூசி பட்டை வச்சா தான் சாப்பாடே போடுவாங்க எங்கள் பாட்டி. அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியமுள்ள இந்து குடும்பம். பெரிய பெரிய கோயில்களில் எங்கள் தாத்தா கட்டினார். அம்மன் கோயில், ஐயனார் கோயில், ரொம்ப ஒரு பக்தி வைராக்கியம் உள்ள கோயில். அப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்தேன். என்னோட வாழ்க்கை தாறுமாறு. ஏன்னா பெரிய கோட்டீஸ்வர குடும்பத்தில் நான் பிறந்தேன். பெருமைக்காக சொல்லல, சாட்சிக்காக சொல்கிறேன். பணம்னா கோடினா கொஞ்சம் நெஞ்சில் கோடி கணக்கில், அத்தனை காரு, அத்தனை பங்களா, அவ்வளோ பெரிய குடும்பம். நான் ஐஓபியில் இருக்கும்போது டெல்லிக்கு ப்ரொமோஷனில் போனேன். டெல்லிக்கு ப்ரொமோஷனில் குடும்பமாக போயிட்டு 3 வருஷத்துக்கு மேலே திருப்பி மெட்ராஸ் வந்தேன். நான் எப்போவும் என்னை பார்க்கணுன்னா எங்கே பார்க்கணும்? சினிமா தியேட்டர்லாம் பார்க்கணும். தியேட்டரில் தான் இருப்பேன். மார்னிங் 11 o'clock ஷோ, 2:30 மணி மேட்னி, 6 மணிக்கு ஈவினிங் ஷோ, ராத்திரி 10 மணிக்கு நைட் ஷோ பார்த்து 2:30 மணிக்கு வீட்டுக்கு வருவேன். என்னோட வாழ்க்கை இப்படியாக இருந்தது. சினிமா தியேட்டரை சுற்றிட்டு இருப்பேன். ஏன்னா எங்கள் குடும்பமே சினிமா எடுக்கிற குடும்பம். உங்களுக்கு சொன்னேன், பெரிய ப்ரொடியூசர் ஃபேமிலி. இப்போவும் எங்கள் மாமியாருடைய சிஸ்டர் ஃபேமிலி, பெரிய மாமனார், பெரிய மாமியார்லாம் பெரிய ப்ரொடியூசர். அவங்க பல பேரை வச்சு படம் எடுத்தவங்க. எம்ஜிஆருடைய கடைசி படமே எங்கள் படம். மதுரை மீட்டர் சுந்தரபாண்டி எம்ஜிஆருடைய கடைசி படம். அதுக்கப்புறம் சீஃப் மினிஸ்டர் ஆகிட்டார். அந்த படமே எங்கள் பெரிய மாமன் எடுத்த படம். ஜெய்ப்பூரில் ஃபுல் ஷூட்டிங். பிரபு இன்ட்ரடியூஸ் பண்ணது எங்கள் பெரிய மாமனார் நலந்தாரன். ஃபஸ்ட்டு படம் அவங்க வீட்டில் ஷூட்டிங் எடுத்தாங்க, டி நகரில். இப்படி என்ன நீங்கள் சினிமா ஸ்டுடியோவில் பார்க்கணும், ஷூட்டிங்கில், இல்லைன்னா தியேட்டரில் பார்க்கணும். சஃபயரு, தேவி பாரடைஸ், அண்ணா, அபிராமி, தெரியாத தியேட்டர் கிடையாது. அப்படி ஊரை சுற்றிட்டு இருப்பேன். கையில் நிறைய பணம், பேங்க்கில் மேனேஜர், எக்கச்சக்கம் பணம். எப்படி இருக்கும் நினச்சி பாருங்க வாழ்க்கை. அதுதான் வாழ்க்கை என்று நான் நினைத்து கொண்டு இந்த வாழ்க்கையை நான் ஊர் சுற்றிக்கிட்டு இருந்தேன். அப்போ ஏசாமி நினச்சிருப்பார், உன்னை நான் பார்க்குறேன்டா அப்படின்னு. உன்னை நான் பார்த்துக்கிறேன். டெல்லியிலேருந்து வந்தேன், ப்ரமோஷனில் போயிட்டு ஃபேமிலியோடு டெல்லியிலேருந்து மெட்ராஸ் இறங்கினேன். இறங்கினோன்னு தான் பிரச்சனையே ஆரம்பிச்சிச்சு. அண்ணா நகரில் பெரிய பங்களா எங்கள் வீடு. பக்கத்தில் ஐஓபி, அண்ணா நகர் பிரான்ச்சில் போஸ்டிங் கொடுத்தாங்க. பக்கத்தில் ஸ்கூட்டரை போனால் நடந்தே போகலாம். அப்படி ஒன்று மாற்றி ஒன்று பிரச்சனை. என்னுடைய தங்கை ஒருத்தி கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி சூசைட், தற்கொலை. ரயில்வே ட்ராக்ல போய் படுத்துட்டான். செட்பட் ரயில்வே கிராசிங் தெரியுமில்ல, செட்பட் ரயில்வே கிராசிங்கில் போய் படுத்துட்டான். அப்படி பாதி. இது ஒன்று நடந்தது. இன்னொரு தங்கச்சி லவ் மேரேஜ், அவாய்ட் பண்ணிட்டு அவன் விட்டுட்டு போயிட்டு அமெரிக்காவுக்கு. அவள் வீட்டில் இருக்கா. எங்கள் அப்பா டெஹரானில், ஈரானில் இருக்காங்க. நான் இங்கே இருக்கேன். அம்மா எங்களோட இருக்காங்க. பயங்கர பிரச்சனைகள். அப்புறம் இவளை அனுப்பணுமே, அவன் கல்யாணம் பண்ணி விட்டு ஓடி போயிட்டான். திருப்பியும் தங்கச்சி இங்கேருந்து அமெரிக்காவுக்கு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அனுப்பிச்சி விட்டு சேர்த்து வச்சு ஒரே வீட்டில் தகராறு. திருத்தணியில் ஒரு கல்யாணம், சப்ரிசிஸ் வாய்ஸில் ஒரு கல்யாணம். எங்கள் ஊரில் தெரிஞ்சு போச்சு எல்லாருக்கும். எல்லாரும் ஊர் தெரிய ஒரு கல்யாணம். ஊரெல்லாம் சிரிச்சாங்க, என்னையா இத்தனை கல்யாணம் பண்ணுறீங்க உங்கள் பொண்ணுக்கு. இப்படிதான் வீட்டில் ஒரே குழப்பமான சூழ்நிலை, நிம்மதி கிடையாது. நான் நிறைய பிஸ்னஸ்லாம் பண்ணுவேன். வட்டி, செட்டியாராகவே வட்டி தொழில் தான். வட்டி கொடுப்பாங்க இல்லையா பணத்தை, அப்படி எக்கச்சக்கம் சம்பாதிச்சிடுங்க. ஆனால் பிரச்சனைகள் ஆரம்பிச்சது. நிறைய ப்ராப்ளம் குடும்பத்தில். பார்த்து எங்கள் அப்பா குடிச்சிட்டு வருவார், எங்கள் அம்மா வட்டிப்பாரு, உதப்பாரு, மிதிப்பார். இவ்வளவுக்கு ஜெனரல் மேனேஜர் மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸில், மணலி, எம்எஃப்எல் கேள்விப்பட்டிருப்பீங்க, மணலியில் பெரிய ஃபேக்ட்ரி மெட்ராஸ் ஃபெர்டிலைசர்ஸ், அதில் ஜிஎம். ஆனால் வீட்டில் இது மாதிரி இருப்பார். வீட்டில் ஒரே தகராறு. அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா எப்போ அடுப்படியில் கிச்சனில் இருப்பாங்க. அப்பா ஒரு ரூமு, தங்கச்சிலாம் ஒரு ரூமு, யார்ட்டையும் பேச மாட்டாங்க. நானும் மனைவி பிள்ளைங்க தனி ரூமு, யாரும் பேச மாட்டோம். தனித்தனி குடும்பம். செதறி போய் ஒருத்தர் பேச்சுவார்த்தையே கிடையாது. டேபிள் இருக்கும், சாப்பாடு சாப்பிட வேண்டியது. இப்படி உங்களோட வாழ்க்கை இப்படியாக போய் கூட நிம்மதி இல்லாமல் போயிட்டே இருந்துச்சு. நான் நினைச்சேன், ஏன் இந்த வாழ்க்கை இப்படி ஆச்சு? தங்கச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டா. வாழ்க்கை 22 வயசு திருமணத்துக்கு முன்னாடி முடிஞ்சு போயிடுச்சு. இன்னொரு தங்கச்சி இப்படி போயிட்டா, அமெரிக்காவில் கொண்டு விட்டோம். இன்னும் 2 தங்கச்சி. ஒரு தங்கச்சிக்கு கால் போலியோ, கால் கெந்தி நடப்பா, போலியோ. பிறவி நல்லா இருந்துச்சு, 4 வயசுல அட்டாக் ஆச்சு. இப்பவும் இருக்கா, வீல் சேர்ல நடக்கிறா. ரொம்ப மோசம். அவள் வாழ்க்கை எப்படி ஆச்சு? அவளை ஒரு இடத்துல கட்டி கொடுத்தோம். ரொம்ப கஷ்டமான குடும்பத்தில் பல விதமான பிரச்சனை, நிம்மதி இல்லை. அன்னைதான் நினைச்சேன், இந்த வாழ்க்கை தேவையா? எவ்வளவு காரியங்கள் எங்கள் குடும்பத்தில் நடந்தது. தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு நான் நினைச்சது, முதல்ல மரினாவுக்கு போகலாமா, இல்லை ஃபேனில் தொங்கிடலாமா, இல்லை ஒரு 20-30 மாத்திரையை முழுங்கிடுவோமா, இப்படிலாம் என்னுடைய சிந்தனைகள்லாம் போயிட்டு இருந்தது. அந்த நேரத்தில் தான்
சாயங்காலம் 6 மணி. ஜான் கண்ணன் ஒரு பெரிய நண்பர், அவர் ஜீசஸ் கால்ஸ் தினகரன் ஐயாவுக்கு ரொம்ப வேண்டியவர், டிஜிஎஸ்க்கு ரொம்ப வேண்டியவர் ஜான் கண்ணன். அவர் மீட்டிங்கில் அவர் தான் ஜெபம் பண்ணுவார். அவரோட மனைவி ஜெனிஃபர் ஜான், அந்தம்மா எங்கிட்ட கிளர்க்காக வேலை செய்கிறாங்க. நான் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஐஓபியில் அண்ணா நகரில். அவங்க அந்த அம்மா கவுண்டரில் ஒர்க் பண்ணுவாங்க என்கிட்ட கிளர்க்காக. ரொம்ப ஃப்ரெண்ட் அவங்க. அப்போ அவங்க வீட்டை நினச்சி பார்த்தேன். சரி அவங்க வீட்டுக்கு போகலாம் சொல்லிட்டு என் ஸ்கூட்டர் எடுத்துகிட்டு முகப்பேரில் இருக்க அவங்க வீட்டுக்கு போனேன். போனோடனே ஜான் கண்ணன் கதவை தர்றாங்க. என்ன ராஜேந்திரன் அப்படின்னாங்க. இல்லை உங்களோட நான் பார்த்து பேசணும் அப்படின்னு. மாடி கூட்டிகிட்டு போயிட்டு டெரஸில் உட்கார வச்சாங்க. அவங்க மனைவி பிள்ளைங்கள்லாம் உட்கார்ந்தாங்க. என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டாங்க. என் குடும்பத்தில் நடந்த நிகழ்ச்சியெல்லாம் சொன்னேன். எல்லாத்தையும் கேட்டுகிட்டே இருந்தவங்க அவங்க குடும்பத்தை பற்றி ஒரு சாட்சி சொன்னாங்க. அவங்க குடும்பம் ஒரு ஆசிரியர் குடும்பம். அவங்க அப்பா ஒரு ஏழை ஆசிரியர். ஒருவேளை சாப்பாடு தான் இருக்கும். குழந்தைகளை போட்டுட்டு பட்னியோடு இருப்பாங்க. திருச்சியில் வறுமையில் இருந்து ஆண்டவர் எப்படி இவங்களெல்லாம் உயர்த்து கொண்டு போனார் இயேசு கிறிஸ்து சொல்லி ஒரு சின்ன சாட்சியை சொல்லி, ராஜேந்திரன் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு நான் பண்ண போகிற ஒரு ஜெபம், உங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்புகிறேன், நீங்கள் வீட்டுக்கு சந்தோஷமாக போங்க, இயேசு கிறிஸ்து பெரிய காரியங்களை செய்வார், அவ்வளோதான் சொன்னார். ஜெபம் பண்ணாங்க. என்ன ஜெபம் பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா எனக்கு ஜெபம்லாம் எனக்கு பண்ண தெரியாது. பைபிள் படித்தது கிடையாது. ஜெபம் தான் எனக்கு என்னன்னு தெரியாது. ஜெபம் பண்ணாங்க. நான் உட்காந்துருந்தேன். ஜெபம் பண்ணாங்க. கண்ணீராக வடிஞ்சிக்கிட்டு இருந்தது. ஜெபம் பண்ணி முடிச்சோன்னே போயிட்டு வாங்க. நான் ராத்திரி 10 மணி என்னை ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அண்ணா நகர் பேரில் வண்டி ஓட்டிட்டு போகிறேன். இந்த பக்கம் அந்த பக்கம் டபுள் ரோடு உங்களுக்கு தெரியும், டவர் ரோடு. பயங்கர டிராஃபிக்கில் போயிட்டு இருக்கு. நான் வண்டி ஓட்டுறதே பார்க்கல, வண்டி பாட்டு போயிட்டு இருக்கு ரோட்டில். ஆச்சரியமா இருக்கு. வண்டி போயிட்டே இருக்கு. அப்படியே இங்கே பார்க்கல மேலே பார்த்துட்டு இருக்கு. ஏன் என் வாழ்க்கை இப்படி ஆனது? என் வாழ்க்கையே சீரழிஞ்சு போச்சு. குடும்பமே இப்படி ஆச்சு. என் தங்கச்சி ஏன் தற்கொலை பண்ணிக்கிட்டா? இன்னொரு தங்கச்சி ஏன் ஓடி போனா? இன்னொரு தங்கச்சி ஏன் ஹேண்டிகேப்பு? ஏன் இன்னொரு தங்கச்சி? எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு இருக்கேன். வாழ்க்கையே கேவலமா போச்சு. நினைக்கும் பொழுது கண்ணீரோட அழுதுகிட்டே போயிட்டு ஸ்கூட்டர் போயிட்டே இருக்கு. ஒரே ஒரு செகண்ட் அப்படி பார்க்கும் பொழுது மேல பார்த்தேன். இயேசு கிறிஸ்து எனக்கு தரிசனத்தை கொடுத்தாரு. பிரைஸ் தி லார்ட். ஒரே ஒரு தரிசனம். ஆண்டவர் என்னை பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். அப்பதான் சொன்னேன், இயேசு கிறிஸ்து உங்களை நான் ஏற்றுக்கிட்டேன்னு. எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஒன்றுமே தெரியாது. இயேசு கிறிஸ்து உங்களை நான் ஏற்றுக்கிட்டேன், ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். ஜெபம்லாம் எனக்கு பண்ண தெரியாது. நேரம் வண்டியில் வீட்டுக்கு வந்து வண்டியை வச்சேன். ரூம் கதவை சாத்திட்டு வீட்டில் ஒரு ஜெபம் பண்ணேன். ஏசாம உங்களை நான் ஏற்றுக்கிட்டேன், நீங்கள் தான் எனக்கு கடவுள் சொல்லிட்டு சுற்றி நிறைய படம் இருக்கும் எங்கள் வீட்டில். பிள்ளையார், முருகன், அம்மன், அணை, ஐயனார் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் நம்பி ஏமாந்துட்டுமே வாழ்க்கையில் இத்தனை வருஷம். அப்போ 39 வயசு, இவ்வளோ நாள் ஏமாந்துட்டுமே வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிட்டு கண்ணெல்லாம் தொடச்சிக்கிட்டு எதுவுமே சொல்லலை. ஒய்ஃபு பிள்ளைங்கள்ட்டலாம் படுத்துட்டேன். காலையில் எந்திரிக்கும் பொழுது நான் ஒரு புதிய மனுஷனாக எந்திரிச்சேன். கர்த்தருக்குள் புது சிஷ்யா இருக்கிறோம்னு பைபிள் சொல்லுது. கர்த்தருக்குள் புது சிஷ்யா இருக்கிறோம். பழையவெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயிற்று. வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம். காலையில் பேங்க் போனேன். ஜான் கண்ணன் கேட்டாங்க, எப்படி ராஜேந்தர் இருக்கீங்கன்னு. அது சந்தோஷமா இருக்கேன்னு சொல்லி சொன்னேன். அதுக்கப்புறம் பைபிள் எனக்கு ஒன்று கொடுத்தாங்க. எப்படி பைபிள் படிக்கணும், எப்படி சர்ச்சுக்கு போகணும் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அதேபடி ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தேன். பைபிள் படிக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். அவங்க சொன்னாங்க, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவங்களோட பேசுவார் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படி பேசுவார்? வீட்டுக்கு வருவாரா, முகம் தெரியுமா, எனக்கு ஒன்றும் தெரியாது. பைபிள்லேருந்து மத்தேயிலேருந்து ஆரம்பித்தேன். சொல்லி கொடுத்தாங்க எப்படி பைபிள் படிக்கணும். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் வரிசைக்கு படிச்சுட்டே போகிறேன். அப்படியே ஆண்டவர் உட்காந்து அந்த மலை பிரசங்கம் நடக்குது, நேரம் உட்காந்து பிரசங்கம் பண்ணுறாரு. எனக்கு தெரியுது. நான் உட்காந்துருக்கேன் ஜன்னலை பார்த்துட்டு, ரூமை கதவை சாத்திட்டு. ஆண்டவரை பேசுங்க பேசுங்க பேசுங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஒரு 7 மணி ராத்திரி, 21வது நாள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். திடீர்னு என்னால் பேச முடியல, நாக்கு குளறுது. தேங்க்யூ மை லார்ட் அப்படிங்கிறேன். இங்கிலீஷில் சொல்கிறேன், எனக்கு சொல்ல வரல. நன்றி ஆண்டவரேங்கிற தமிழில் சொல்ல வரல. விதவிதமாக பேசிகிட்டே இருக்கேன், நாக்கெல்லாம் குளறுது, பேச வரல. ஏதோ ஒன்று நடக்குது வாழ்க்கையில் சொல்லிட்டு ஒரு 20-25 நிமிஷம் ஏதோ உளறிக்கிட்டு இருக்கேன். பைபிள் தூக்கி வச்சுட்டு நேராக ஜான் கண்ணன் வீட்டுக்கு முகப்பேரு போனேன். பிரதர் என்ன ஆச்சு, எனக்கு இது மாதிரி பேச முடியலையே, நாக்கெல்லாம் குளறுதுன்னு சொன்னேன். அவர் ரொம்பவும் வரம் பெற்ற சகோதரர். கையை பிடிச்சா உங்களுக்கு என்னன்னு அக்கவேரி ஆணி வேற சொல்லிடுறாரு உங்களை பற்றி. அவர் சொன்னார், உங்களை ஆண்டவர் அபிஷேகத்திருக்காரு. பிரைஸ் தி லார்ட். பரிசுத்த ஆவியானவர் உங்க மேலே இறங்கி இருக்காரு. அந்த அபிஷேகத்துல நீங்க உங்களால பேச முடியல அப்படி சொல்லி சொன்னார். அந்நிய பாஷை, அதுக்கு என்னென்னமோ நிறைய வரங்களை கொடுக்க ஆரம்பிச்சாரு ஆண்டவர். தீர்க்க தரிசனம், நான் என்னென்ன கேட்கறேன்னு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. யார் யாருக்கு ஜெபிக்கணும்னு நடக்க ஆரம்பிக்குது. யார் யாருக்கு வியாதிக்காக ஜெபிக்கணும், ஹீலிங்.
ஜெபிக்கிறது நடக்குது. ஜெபத்துல எல்லாரையும் காமிக்கிறாரு. இங்கேருந்து நான் புல்பீட்ல இருந்து ஜெபம் பண்ணா யார் யாரும் எனக்கு காமிக்கிறாரு, எப்படிப்பட்டவங்கன்னு காமிக்கிறாரு. ஆச்சரியமா இருக்கு. ஜெபிக்கிறதெல்லாம் அப்படியே நடக்குது. எல்லாரும் சொல்ல, அண்ணன் நீங்க ஜெபம் பண்ணீங்க எல்லாமே நடக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு புரியல, எப்படி நடக்கும்? எல்லாமே எனக்கு தரிசனம். நீ எங்க ஞானஸ்தானம் எடுக்க போற, தரிசனத்தை கொடுக்குறாரு. அவர் சொன்ன இடத்துல, அந்த ஊர்ல எனக்கு ஞானஸ்தானம் கும்பகோணத்துல, அதை காமிக்கிறாரு. எந்த இடத்துல தரிசனம்? தண்ணிக்குள்ள முக்கிய எந்திரிக்கிறேன், ஒரு பெரிய ஆறு, சுத்தி கோபுரங்களா இருக்கு. புரியல, ஒரே எக்கச்சக்கம் விக்கிரக கோபுரங்கள். கடைசியா பார்த்தா கும்பகோணத்துல காவிரி ஆத்துல நான் வந்து ஞானஸ்தானம் எடுக்கிறேன். ஆத்துல ஒரு பாஸ்டர் டைட்டஸ் எனக்கு ஞானஸ்தானம் கொடுக்குற, சுத்தி கோயில்கள், எல்லா தரிசனமும் ஆண்டவர் கொடுத்தார். உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுது, என்ன செய்ய போற, எல்லாவற்றையும் ஆண்டவர் தரிசனமாக கொடுத்தார். ஜெபிக்கிறதா நடக்குது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான பேர் சுவிசேஷத்தை சொன்னேன், பைபிள் கொடுத்தேன், டாக்ஸ் கொடுத்தேன், காஸ்பல் கொடுத்தேன். நூற்றுக்கணக்கான சபைகள், நூற்றுக்கணக்கான ஊர்கள், எத்தனையோ சபையில வந்து ஆண்டவரை பத்தி நான் சொன்னேன், பிரசங்கம் பண்ணேன், சுவிசேஷத்தை சொன்னேன், குடும்பத்துல சொன்னேன், எல்லாரும் சொன்னேன். கேவலப்படுத்தினாங்க, குடும்பத்துல அசிங்கப்படுத்தினாங்க, என்ன ஒரு பிச்சைக்கார மாதிரி. நான் கவலையே படலை. எனக்கு ஆண்டவர் தான், நீ என்ன மரியாதை கொடுத்தா கொடுக்கல, எனக்கு பத்தி கவலையே கிடையாது சொல்லிட்டு ஆண்டவர் என்னை உயர்த்தினார். நம்ப மாட்டீங்க, ஆண்டவர் என்னை உயர்த்தினார். வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில மட்டுமல்ல, அலுவலக வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை உயர்த்தினார் ஆண்டவர். இன்னைக்கு பேரன் பிஇ முடிச்சுட்டான் அமெரிக்காவில். என் பேரன் இந்த டிசம்பரோட முடிக்கிறான். 4 வருஷத்துல 3 வருஷத்துல படிச்சு முடிச்சுட்டான். அவனுக்கு ஒரு கம்பெனில ட்ரைனிங் கொடுத்தாங்க. எங்க கூட உண்டு இந்தியாவிலையும். 3 மாசம் ட்ரைனிங்க. அமெரிக்காவில் ஒரு பெரிய நேஷனல் டிஃபென்ஸ் கம்பெனி, அணுகுண்டு செய்யற கம்பெனி. எங்க? அணுகுண்டு மிசில் செய்யற கம்பெனில டிஃபென்ஸ் டெக்னாலஜி, நேஷனல் டிஃபென்ஸ் டெக்னாலஜி யூஎஸ்ல. அதுல அவனுக்கு ட்ரைனிங் கிடைச்சிச்சு, யாருக்கும் கிடைக்காது. ட்ரைனிங் பீரியட்ல மாசத்துக்கு என்ன தெரியுமா சம்பளம் அவனுக்கு? 25 லட்சம். எவ்வளவு? 25 லட்சம் மாசம் சம்பளம். ட்ரைனிங் பீரியட்ல 3 மாசத்துக்கு 75 லட்சம். நான் நினைச்சே பார்க்கல. தாத்தா எனக்கு இந்த இடத்துல வேலை கிடைக்குமா இதே கம்பெனில என்கிட்ட கேட்டான். நான் சொன்னேன், டேய் உனக்கு கிடைக்கும், ஆண்டவர் உனக்கு கொடுப்பாரு சொல்லிட்டு நான் ஜெபம் பண்ணேன். எனக்கு கிடைக்குமான்னு கேட்டா. டே உனக்கு அதே கம்பெனில கிடைக்கும்டா அப்படி சொல்லி சொன்னேன். கலிபோர்னியால, யூஎஸ்ல ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன், ஆண்டவர் சுத்தமான என் பேர் வாங்கி கொடுங்கன்னு. போன வாரம் ட்ரைனிங் முடிச்சு வந்துட்டான். முதல் ஃபோன், பிளேனை விட்டு இறங்கினோன்னு ஏர்போர்ட்ல அவங்க அம்மா அப்பா மகன் 3 பேர் வந்துட்டாங்க. என் மகனும் பேரனும் பேசுறாங்க. ஃபோனை எடுத்தேன். தாத்தா நான் தான் பிரவீன் பேசுறேன். என்னடான்னு? எனக்கு அதே கம்பெனியில வேலை கிடைச்சிருச்சுன்னா. பிரைஸ் தி லார்ட். அதே கம்பெனியில வேலை கிடைச்சிருந்தா. டிஃபென்ஸ் டெக்னாலஜி, நேஷனல் அணுகுண்டு மிசைல் வார்ஃபேர் செய்யற கம்பெனி, வேர்ல்டு நம்பர் 1. அந்த கம்பெனி வேர்ல்டு நம்பர் 1, உலகத்துல பெரிய கம்பெனி. ஆண்டவர் இது யாரு கொடுத்தா? ஆண்டவர் கொடுத்துருக்காருங்க. விசுவாசிக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். விசுவாசம் உன்னை ரட்சித்து ஆண்டவர் சொன்னாரு. அந்த பெண் போய் அவருடைய தொங்கலை தொட்ட பொழுது அவருடைய ரத்த போக்கு நின்றது. நின்னவனை கேட்டாரு ஆண்டவர், யார் என்ன தொட்டான்னு. எங்களுக்கு எப்படி தெரியும் சொல்லுவாங்க, இத்தனை பேர் இருக்காங்க, எங்களுக்கு எப்படி தெரியும் ஆண்டவரே? சீடர்கள்லாம் கேட்டாங்க. இல்ல, எங்கிட்ட இந்த வல்லமை புறப்பட்டது அறிந்தேன், யார் என்ன தொட்டதுன்னு கேட்டாரு. இவ சொன்ன பயந்துகிட்டு, ஆண்டவரே நான் தான் தொட்டேன். அந்த பெண் சொன்னா, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்ததுன்னு சொல்லி சொன்னாரு. அந்த செகண்ட்லயே அவருடைய ரத்த போக்கு நின்றது. வேதம் சொல்லுகிறது. என் வாழ்க்கையில நான் ஜெபிக்கிறதெல்லாம் நடக்குது. காரணம் விசுவாசம், நம்பிக்கை. The Bible says every hair is counted, nobody can touch your hair. ஒவ்வொரு மயிரும் எண்ணப்பட்டு இருக்கிறது, ஒரு பாய கூட தொட முடியாது. ஆண்டவரோட அனுமதி இல்லாம ஒரு தலை முடி கூட கீழே விழுகாது. வேதம் சொல்லுகிறது. நீ விசுவாசிக்கிறியா? ஏ சாமிய இல்ல கல்லையும் மண்ணையும் எதையும் எல்லாரும் கும்பிடுற மாதிரி கும்பிட்டு இருக்கீங்களா? நான் அப்படிதான் இருந்தேன். திருப்பதிக்கு திருத்தணி போய் கல்லை மண்ணையும் மரத்தை கண்டதெல்லாம் கும்பிட்டு இருந்தேன். இன்னைக்கு ஜீவனோட தேவனா இயேசு கிறிஸ்துவை நான் வணங்கிட்டு இருக்கேன். ஆண்டு பெரிய காரியங்களை குடும்பத்தை செஞ்சுட்டு இருக்காரு. நான் சொல்லிட்டே போக முடியும் சாட்சிய. ஆண்டவர் ஏற்றுக்கொண்டேன். பெரிய வாழ்க்கையில பெரிய மாற்றம். சினிமா தியேட்டரை சுத்திக்கிட்டு இருந்தேன், சினிமா ஸ்டுடியோவை சுத்திக்கிட்டு இருந்தேன். ஆண்டவரை நான் சுத்திக்கிட்டு இருக்கேன், சர்ச்சை சுத்திக்கிட்டு இருக்கேன், ஆண்டருக்கா ஊழியத்தை பண்ணிட்டு இருக்கேன். இந்தியா முழுவதும் போய், இந்தியா மட்டும் இல்லை உலகத்துல, இஸ்ரேல் போனேன், ஜோர்டான், எகிப்து தேசம், பழைய ஏற்பாட்டு காலத்தில் நடந்த எல்லா இடத்தையுமே பார்த்தேன். இயேசு கிறிஸ்து பிறந்த இடம், அவரை அடக்கம் பண்ணின இடம், தாவீதோட கல்லறை, மோசே இறந்த இடம், ஒண்ணு விடல, எல்லாவற்றையும் போய் பார்த்தேன். ஆண்டோட சுத்த கிருபை எல்லாவற்றையும் ஆண்டவர் காமிச்சார். இந்த பைபிள் பொய் கிடையாது, அவ்வளவு உண்மை. இத சொல்லப்பட்ட காரியங்கள் எல்லாமே இருக்கு இன்னைக்கு உலகத்துல.
அத்தனை இடங்களை நான் போய் பார்த்தேன். இதே கலிலியாவுக்கு போனேன். பேதுரு வீட்டுக்கு போனேன். பேதுரு வீட்டை பார்த்தேன். பேதுரு வீடு தான் அந்த ஊர்லயே பெரிய வீடு. இந்த சர்ச்சு மாதிரி 3 மடங்கு இருக்கும். பெரிய வீடு, ரவுண்டு. அது வீட்டுக்கு மேல ஒரு பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்க. அந்த வீடு 2000 வருஷம் ஆச்சு. உடைஞ்சு அப்படியே கிடக்கு, கல்லுக்கல்லா ரவுண்டா. அது ஒண்ணும் பண்ணாம அப்படியே ஒரு பெரிய சர்ச்சு கட்டியிருக்காங்க பேதுரு வீட்டு மேல. அவன் தான் பெரிய பணக்காரன் பேதுரு அந்த ஊர்ல. எல்லாவற்றையும் போய் பார்த்தேன். ஆண்டோட கிருபை பைபிள்ல இருக்கு. ஒவ்வொரு இடத்தையும் போய் பார்த்தேன். எவ்வளவு பார்க்க முடியும் அவ்வளவு போய் பார்த்தேன். ஆண்டோட கிருபை என்னால சாட்சி சொல்ல முடியும். சொல்லிக்கிட்டே போவேன். எனக்கு நாள் கணக்கா கொடுத்தா கூட பத்தாது. ஆனா இன்னைக்கு கொடுக்கப்பட்ட நேரம் 11 மணி சொல்லியிருக்காங்க. ஃபாஸ்டா முடிக்கிறேன். இவங்களையும் நான் செஞ்சேன்னு சொன்னேன் இல்லையா? இதுக்கு ஆண்டவருடைய கிருபை வேணுங்க. ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா இதை நீங்க செய்ய முடியாது. அவருடைய கிருபை இல்லைன்னா ஒரு கை கூட அசையாது. ஒரு கை கூட அசையாது. நம்ம கை அசையணும்னா ஆண்டவருடைய கிருபை வேணும், அனுகிரகம். பிரசங்கி 5வது அதிகாரம், பழைய ஏற்பாடு. பிரசங்கி 5வது அதிகாரம் 19வது வசனம். தேவன் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாய் இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் வீட்டை கொடுத்திருக்காரு, காரை கொடுத்திருக்காரு, சாப்பாடை கொடுத்திருக்காரு, எல்லாம் கொடுத்திருக்காரு. ஆனா அதை அனுபவிக்க வேணும்னா அவருடைய கிருபை வேணும், அனுகிரகம் வேணும். இல்லைன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நமக்கு முன்னாடி பிரியாணி இருக்கு பிளேட்ல, கை விளங்கல, சாப்பிட முடியாது. யாரை எடுத்து ஊட்டணும்? கார் இருக்கு, ஓட்ட முடியாது. ஒரு ஆளை வேலைக்கு போடணும், நடக்க முடியாது. வீல் சேர்ல உட்காந்து பாத்ரூம் தள்ளிட்டு போகணும். ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்திருக்காருங்க. அதை நாம் அனுபவிக்க வேணும்னா, நம்முடைய பங்கை பெற வேண்டும் என்றால், பிரயாசத்தில் மகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும் என்றால், அதற்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுகிரகம், அவருடைய கிருபை. அதான் சொன்னாரு. பவுல் கேட்டாரு, ஐயா எனக்கு ஒரு முள்ளு குத்திக்கிட்டே இருக்கேன் என் உடம்புல, அதை எடுத்து போட்டுட்டீங்கன்னா நான் சந்தோஷமாக உங்கள் ஊழியத்தை செய்வேன்னு சொல்லி பவுல் சொன்னாரு. அப்ப சொன்னாரு ஆண்டவர், அந்த முள்ளை எடுத்து போட மாட்டேன். அந்த முள்ளு எப்பவுமே உனக்கு குத்திக்கிட்டே இருக்கும். அந்த பலகீனம் எப்பவுமே உங்கள்கிட்ட தான் இருக்கும். ஆனா உன்னுடைய பலகீனங்களில் என்னோட பலன் பூரணமாய் விளங்கும் சொல்லி சொன்னாரு. அந்த முள்ளை எடுத்து போட மாட்டேன். நானும் கேட்டேன், ஆண்டவரே எனக்கு சில பலகீனம் அதை எடுத்துட்டீங்கன்னா நான் ரொம்ப பிரமாம ஊழியம் பண்ணுவேனாரு. எடுக்க மாட்டேன்டான்னாரு. பைபிளை பிரிச்சு வச்சா இந்த வசனம். நான் எதை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட, பைபிளை பிரிச்சோட இந்த வசனத்தை எனக்கு பதில் கொடுப்பாரு. இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான். ஆண்டவர் கேள்வி கேட்பேன், பைபிள் எடுத்து வைப்பேன், ஆண்டவர் பதில் சொல்லுவார். ஆச்சரியமா இருக்கும். இன்னைக்கு வரைக்கும் எனக்கு வாழ்க்கையில் அப்படித்தான். பவுல் கேட்டாரு, அதை எடுத்து போட்டுருங்க முள்ளைன்னு. அப்ப சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும். 2 கொரிந்தியர் 12:9 இருக்கு. 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும், உன்னோட பலகீனம் என்னோட பலன் பூர்ணமாக உங்க கவலைப்படாத, உன்னுடைய கிருபையை கொடுக்குறேன், எதையும் நீ சாதிக்க முடியும். எந்த பலகீனம் இருந்தா என்ன, கவலைப்படாதீங்கிறார். இந்த யோபு சொன்னாரு 10:12 பக்கம் 642. யோபு 10:12 எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவையும் எனக்கு பாராட்டினீர், உடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. யோபு சொல்றாரு, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் அப்படின்னு என்ன அர்த்தம்? எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்தீங்க, அது மட்டுமல்ல உங்களுடைய தயவை எனக்கு கொடுத்தீங்க. அப்படின்னா உங்களுடைய அன்பை பாராட்டினீங்க எனக்கு. அது மட்டுமல்ல உங்களுடைய பராமரிப்பு என் ஆவியை காப்பாற்றினது. இல்லை நீங்க பராமரிக்கலைன்னா என் ஆவி செத்து போயிருக்கும், என் ஆத்துமா செத்து போயிருக்கும், முடிஞ்சு போயிருக்க வாழ்க்கை. பராமரிச்சிங்க. ஒரு வீட்டை பராமரிக்கணும், தூசி அடிக்கணும், ரிப்பேர் பண்ணணும், இல்லைன்னா ஒழுகும், ஒரு நாளைக்கு விழுந்துடும். வீட்டை பராமரிக்கணும், அங்கேயும் ரிப்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கணும், பெயிண்ட் அடிக்கணும், செவரு உதிர்ந்துடும். பராமரிப்பு முக்கியம். உடம்பு அப்படித்தான். காய்ச்சல் இருந்தால் உடனே பார்க்கணும், சளி வந்தால் ஒரு மாத்திரை சாப்பிடணும், சிரப் குடிக்கணும். உடம்பையும் பராமரிக்க வேண்டும், இல்லைன்னா வியாதி வந்து செத்து போயிடும். வியாதி வந்து செத்து போயிடும். பராமரிப்பு ரொம்ப முக்கியம். யோபு சொல்றாரு, உங்களுடைய பராமரிப்பின் ஆவியை காப்பாற்றினது, எனக்கு ஜீவனை தந்ததும் அல்லாமல் தயவை பாராட்டினீர், உங்களுடைய பராமரிப்பின் ஆவியை காப்பாற்றினது. என்னை காப்பாத்துறீங்கப்பா, இல்லைன்னா செத்து போயிருப்பேனா, என் ஆத்மா போயிருக்கு, என்னை விட்டு ஆவி என்னை விட்டு போயிருக்கும். இதே சங்கீதங்கள் புத்தகத்துல வாசிக்கிறோம். சங்கீதம் 94:17
கர்த்தர் எனக்கு துணையாயிருவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமா மௌனத்தில் வாசம் பண்ணி இருக்கும். சங்கீதக்காரன் பாடுறான், சங்கீதம் 94:17. கர்த்தர் எனக்கு துணையாயிராவிட்டால் என் ஆத்துமா சீக்கிரமாய் மௌனத்தில் வாசம் பண்ணிருக்கும். என்ன அர்த்தம்? ஆத்துமா செத்து போயிருக்கும். கர்த்தர் துணையில விட்டால், மனைவி துணையிலனா கூட பரவாயில்ல, கணவன் துணையில கூட பரவாயில்ல, யாருடைய துணை வேணும்? ஆண்டவருடைய கர்த்தருடைய துணை வேணும். அது இல்லைன்னா நம்முடைய ஆத்மா மௌனத்தில் வாசம் பண்ணியிருக்கும், செத்து போயிடும். ஆண்டவருடைய துணை எப்பவுமே நமக்கு வேணும். எடுத்தோன்னு நம்ம ஆதியாகமத்தை படிச்சிருக்கோம். ஜீவ சுவாசத்தை ஊதினார்னு இல்லையா? செஞ்சாரு, மண்ணுல ஜீவ சுவாசத்தை ஊதினார். அவன் என்ன பண்ணான்? ஜீவாத்மாவானான்னு சொல்லப்படுது. அப்ப ஜீவனை கொடுத்தவர் அவர் நம்மளை பராமரிக்கலைன்னா ஆத்மா செத்து போயிடும். சங்கீதம் 94:18 சொல்லுது, என் கால் சறுக்குகிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. சறுக்கி விழுந்த காலங்கள் வாழ்க்கையில எத்தனையோ பேருக்கு உண்டு. வாழ்க்கையில சறுக்கி விழுந்த காலங்கள், குடும்பத்துல சறுக்கு, பிசினஸ் பண்ணோம், ஏமாத்திட்டு ஓடிட்டாங்க, சறுக்கி விழுந்துட்டோம், பணமெல்லாம் போச்சு, போட்ட பணத்தை எல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டான், லாஸ். விவசாயம் நல்லா விளைஞ்சிட்டு வருது, பெரிய மழை, எல்லாம் வெள்ளத்துல அழிஞ்சு போச்சு, சறுக்கி வாழ்க்கையில விழுந்துட்டோம். அழிவு, விவசாயத்துல அழிவு, வேலை போச்சு, எல்லாம் அழிவு, சறுக்கி விழுந்த காலங்கள் உண்டு வாழ்க்கையில. அப்ப என்ன பண்றாரு? ஆண்டவர் தூக்கி நிறுத்தினார். அப்பா நான் இருக்கேன்டா, நீ கவலைப்படாத, என் கால் சறுக்கிறது என்று நான் சொல்லும் பொழுது கர்த்தாவே உமது கிருபை என்னை தாங்குகிறது. சங்கீதக்காரன் பாடுறான், உன் கிருபை என்னை தாங்குகிறது. அதான் சொல்றாரு பவுலுக்கு, என் கிருபை உனக்கு போதும், வேற எது வேண்டாடா போடாண்டாரு. நம்ம ஜெபிக்கிறோம், கார் வேணும், வீடு வேணும், சோறு வேணும், பிரியாணி வேணும், சைக்கிள் வேணும், ஹீரோ ஹோண்டா வேணும், எல்லாத்தையும் ஜெபம் பண்றோம். ஆண்டவர் சொன்னாரு, என் கிருபை உனக்கு போதும், வேற எதுவுமே வேண்டாம்டா. நான் இப்ப ஜெபிக்கிறேன்னா அதான், ஆண்டவரே இந்த கிருபையை மட்டும் எனக்கு கொடுங்க, எதுவுமே வாழ்க்கையில தேவையில்லை. அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய துணை நமக்கு இருந்துச்சுன்னா எதையும் சாதிக்க முடியுது உலகத்துல. சாத்தான் நம்மளை ஒண்ணும் பண்ண முடியாது. சாத்தான மிரட்டி பார்ப்பான், என்னென்னவோ பண்ணி பார்த்தான், ஆக்சிடென்ட்டுக்கு மேல ஆக்சிடென்ட், அடி விழுது, ரத்தம், சட்டை கிழிஞ்சு, பேண்ட் கிழிஞ்சு, கை ஒடிஞ்சு, அடி மேல அடி. நான் சொல்லிட்டேன், நீ என்ன ஒன்னும் நீ பண்ண முடியாது. பிசாசுல சொல்லிட்டேன், நீ என்ன ஒன்னும் பண்ண முடியாது, ஒண்ணு கிழிக்க முடியாது. இப்படியே சொன்னேன், நீ ஒண்ணு கிழிக்க முடியாது என்ன. ஏன்னா பைபிள் சொல்லுது, ஒவ்வொரு மயிரும் எண்ணப்பட்டிருக்கிறது, இந்த ஆண்டவர் என்னோட இருக்காரு, நீ தொட முடியாதுன்னு. ஏன்னா நீ தொட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த பிசாசுட்ட வேற ஆளை போய் பாரு. இருக்கலாம், இந்த பூமியே உன் கையில இருக்கலாம், இந்த உலகம் உன் கையில இருக்கலாம், என்ன நீ தொட முடியாது. அடிக்கிறியா அடி வாங்கிக்கிறேன், மிதிக்கிறியா மிதி வாங்கிக்கிறேன், பஸ் மேல ஏத்துறியா நான் சாக தயார். பேதுருவை எப்படி கொண்டாங்க? ஆண்டவர் இப்படி கொண்டாங்க, மேல தலை கீழே கால். பேதுருவை தலையில அடிச்சாங்க, கீழே தலை தொங்கி மேல கால். ஒவ்வொருத்தருடைய சாவை பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். ரத்த சாட்சியா மறிக்க நான் தயார். அவன்கிட்ட சொல்லிட்டு பிசாசு, நீ என்ன ஒண்ணும் பண்ண முடியாது, இந்த ஆண்டவர் என்னோட இருக்காரு, என்ன அசைக்க முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் அசைக்கப்படுவதில்லை வேதம் சொல்லுது. நம்ம பயந்து சாகுறோம், இப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோ. இந்த கேன்சருங்க எனக்கு தெரியுதா, இந்த கண்ணு சின்னதா இருக்கும், இந்த கண்ணு பெருசா இருக்கும், கண்ணுக்குள்ள கேன்சர், கண்ணுக்கு உள்ளுக்குள்ள எனக்கு தெரியாது. நான் டாக்டர் போனேன், அவர் சரியா பார்க்காம ஒரு கட்டி சின்னதா இருக்குன்னு கட் பண்ணி சீலை மட்டும் எடுத்துட்டு சரி பண்ணி அனுப்பிச்சாரு. அண்ணா நகர்ல தப்பு பண்ணிட்டாரு, என்ன பண்ண முடியும், அவர் எல்லா டாக்டரும் தப்பு பண்றேன். எல்லாம் முடிச்சுட்டு சரியாச்சுன்னு நானும் ஒய்ஃபும் அமெரிக்கா போயிட்டோம். அமெரிக்காவில் போய் மக வீட்டில் இருக்கோம், திருப்பியும் ஒரு சின்ன கட்டி இருந்துச்சு கண்ணில். அப்போ ஃபோன் பண்ணி டாக்டரை கேட்டேன் மெட்ராஸ்க்கு. அவர் சொன்னார், ஃபோட்டோ எடுத்து அனுப்பு. ஃபோட்டோ எடுத்து அனுப்பிச்சா, அது சின்னதாக தான் இருக்கு, விட்டுருங்க ஒன்றும் இல்லை, வந்து பார்த்துக்கலான்ட்டார். அமெரிக்காலேருந்து நான் வந்து ஒரு 4 மாதம் நான் டிலே பண்ணிட்டேன். 1 வருஷம் ஆகிப்போச்சு, உள்ளுக்குள்ளே இருந்துரு. திடீர்னு டாக்டர்கிட்ட போனேன். அப்படி போன உடனே அவர் ஈஸியாக சொல்றாரு, இது சாதாரணமாக தெரியல, இது பெரிய சமாச்சாரம்னாரு. என்ன டாக்டர் அப்படின்னு, கேன்சர். இன்னொரு டாக்டர்கிட்ட போங்க, கேன்சர் டாக்டர், ஐ கேன்சர். அவர்கிட்ட போனேன், ராஜா அண்ணாமலைபுரம் செந்தில்நாதன். அவர் பார்த்தவொன்னு சொல்றாரு, ஐ கேன்சர், உடனே ஆப்ரேஷன் பண்ணி, இல்லைன்னா இந்த சைடே போயிடும், அப்படியே தோண்டி எடுக்க வரும் கண்ணோட அப்படின்னு. உடனே அட்மிட் ஆன அடுத்த நாள் ஆப்ரேஷன், சர்ஜரி பண்ணி இந்த கேன்சர் எடுத்துட்டாங்க. எடுத்துட்டா ஒரு பீஸ் எடுக்க முடியல, கண்ணுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு, ஃபுல்லாகவே கண்ணு போயிடும், கண்ணு திறந்தே இருக்கும். அவர் சொன்னார், அப்படி பண்ண முடியாது,
இதுக்கு வந்து கீமோதெரப்பி ரேடியேஷன் கொடுக்கணும், அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டல் போங்கன்னு லெட்டர் கொடுத்து அனுப்பிச்சார். அப்புறம் அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டல் டாக்டர் சந்திரசேகர் போய் பார்த்து அப்பாயின்மெண்ட் வாங்கி டெஸ்ட் எல்லாம் எடுத்து அப்புறம் போய் டெய்லி 1.5 மாதம் தினமும் போய் அப்போலோ கேன்சர் ஹாஸ்பிட்டல் நானும் ஒய்ஃபும் சாப்பாடு கட்டிட்டு போய் தினம் காலை விட்டு சாயங்காலம் வரும். வேதனையான வாழ்க்கை, எக்கச்சக்கம் செலவு. காலைல போனால் சாயங்காலம் தான் வரும். சைடு எஃபெக்ட்லாம் இருக்கும். கண்ணில் மிஷின் வச்சு ஹெல்மெட் மாதிரிலாம் பண்ணி கண்ணுக்குள்ள வேறு எதுவும் படாமல் அந்த கண்ணுக்கு மட்டும் கரெக்டாக கொடுப்பாங்க. சுவிட்ச் ஆன் பண்ணும்போது டேர்ன் யுவர் ஐஸ் ஆன் த ரைட்டும்பாங்க. இங்கிலீஷில் சொன்னோன்னே கண்ணை நீங்கள் ரைட் சைடில் திருப்பணும். ஏன்னா இந்த கண்ணு மூலி அஃபெக்ட் ஆகக்கூடாது. இருக்கா இந்த கருப்பு அஃபெக்ட் ஆச்சுன்னா கண் பார்வை போயிடும். அவர் சொன்னோன்னே ரைட்டில் நீங்கள் கண்ணை அந்த பக்கம் திருப்பிகிட்டே இருக்கணும். 1 நிமிஷம் அப்படியே மிஷின் ஓடிக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஸ்டாப் வாங்க கண்ணை நீங்கள் திறந்துக்கலாம். அப்புறம் வந்து எல்லாம் வெளியே போயிடுவாங்க. ஏன்னா ரேடியேஷன் ரூமில் எல்லாம் வெளியே போய்ட்டு அப்புறம் தான் வருவாங்க. வந்து மிஷின்லாம் ஓப்பன் பண்ணி எடுப்பாங்க. தினம் 30 சீட்டிங் எல்லாம் முடிச்சுட்டு டாக்டர் கேட்டு எப்படி இருக்குன்னு 3 மாதம் கழிச்சு எடுக்கணும். அப்போ 3 மாதம் கழிச்சு பெட் ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன் எல்லாம் எடுத்தோம். நான் ஆண்டோட ஜெபம் பண்ணி, ஆண்டவர் உங்களுக்கு சித்தமானால் குணமாகுங்க. ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தமாகு, எனக்கு சித்தம் எனக்கு உண்டு, நீ குணமாகுனார். சரின்னு எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டோம். டாக்டர் சொன்னார், ராஜேந்திரன் கம்ப்ளீட்டாக கிளியர் ஆயிடுச்சுனாரு. பிரைஸ் தி லார்ட். சுத்தமாக கிளியர் ஆயிடுச்சு. கேன்சர் எங்கேயும் பரவவும் இல்லை, உடம்புல சுத்தமாயிடுச்சுன்னா ஆச்சரியம். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. கேன்சர் வந்தால் 2 வருஷம் தான் காலி பண்ணிடும். அது பரவிடும் எல்லா இடத்துக்கும். மூளைக்கு போயிடும், கிட்னிக்கு போயிடும், ஹார்ட்டுக்கு போயிடும், பரவிடும் டக்கு 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 டக்குன்னு. எங்கள் அம்மா கேன்சரில் இருந்தாங்க 2 வருஷம். எங்கள் அப்பா கேன்சரில் இருந்தார் 1.5 வருஷம். கேன்சர் வந்தால் காலி பண்ணிடும். ஆச்சரியப்படும், எப்படி உங்களுக்கு கேன்சர் சரியாச்சு? ஆண்டவருடைய கிருபை. அந்த சொன்னார், என் கிருபை உனக்கு போதும், நான் பார்த்துக்கிறேன்டா. உன்னோட பலகீனங்களில் என்னோட பலன் பூர்ணமாய் விளங்கும். உனக்கு பலகீனம் இருக்கு, அந்த பலகீனத்தை மேற்கொள்வதற்கு நான் பலத்தை கொடுப்பேன்னாரு. கொடுத்து இன்னைக்கு அருமையான ஒரு சுகத்தை கொடுத்துருக்காரு. பிரைஸ் தி லார்ட். அதனால அவருடைய கிருபை மட்டும் இருந்தா போதுங்க. சங்கீதம் 94:19 சொல்லுது, என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்துமாவை தேற்றுகிறது. உள்ள உடஞ்ச நேரம், குடும்பத்துல வருமானம் இல்லை, சாப்பாடு இல்லை, பிள்ளைங்களுக்கு சோறு போட முடியல, கிறிஸ்துமஸ் ட்ரெஸ் எடுக்க முடியல, பிரச்சனை, உள்ள உடஞ்சு போன காலங்கள்ல அவர் ஆறுதலை கொடுக்கும் தேவனா இருக்கார். எப்படியாவது ஒரு வருமானத்தை கொடுப்பார். நீ பார்த்தீங்கன்னா, நான் பிறந்த ஒரு வருமானம், நான் பெரிய கோடீஸ்வரர் குடும்பம் எல்லாம் போச்சுன்னா கூட இன்னைக்கு நான் ஆண்டவர் உயர்த்தி வச்சிருக்கேன். நான் நிறைய சர்ச் பில்டிங் கொடுப்பேன். சர்ச்சு கட்டுறதுக்கெல்லாம் 10,000, 20,000, 30,000, 50,000 நிறைய கொடுப்பேன். இப்போ கூட ஒருத்தர் 10,000 வாங்கிட்டு போனார். திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தில் கட்டுறாரு. ஒரு மீட்டிங் நடத்தினார் நேற்று, அது ஒரு 5,000 கொடுத்தேன். சர்ச்சுக்கு ஒரு 10,000 கொடுத்தேன். இப்படி 10,000 கணக்கு வழக்கு கிடையாது. லட்சக்கணக்கில் என்னுடைய பணத்தை நான் ஆண்டவர் ஊழியத்துக்காக செலவு பண்ணியிருக்கேன். நான் பொய் இல்லை, நான் சொல்றது உண்மை. ஆண்டோட சன்னிதானத்திலேருந்து நான் சொல்றேன், லட்சக்கணக்கில் ஆண்டவர் ஊழியத்துக்காக செலவு பண்ணியிருக்கேன், என்னுடைய பணம். ஆனால் அதுக்காக நான் குறைஞ்சி போச்சு, எனக்கு குறையல. பாக்கெட் எப்பவுமே ஃபுல்லாக இருந்துகிட்டே இருக்கும். எங்கேருந்து வருது எனக்கு தெரியாது. அண்ணா நகரில் பெரிய ஃப்ளாட்டு, அது நீ 2.5 கோடி ரூபா. சாலை கிராமத்தில் பெரிய வீடு, தனி வீடு, பங்களா, 4 கோடி ரூபா. பவானியில் இடம், இன்னொரு இடம், எங்கள் ஊரில் பெரிய இடம் எத்தனையோ லட்சம். காரைக்குடியில் ஒரு பெரிய இடம், அது 1 கோடி ரூபா. இன்னொரு இடம், அது 60 லட்சம். ஒசூரில் அது ஒரு 60 லட்சம். எப்படி வாங்கினேன் எனக்கு தெரியாது, எப்படி இதெல்லாம் வந்தது எனக்கு தெரியாது. கோடி 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 ஆண்டவர் கொட்டி கொடுத்தாரு, வச்சுக்கடா. நான் கணக்கு பார்த்து எனக்கு ஊழியத்து கொடுக்குறது. நம்ம என்ன பண்றோம், அப்படியே எடுக்கிறோம் காசை, போடுமா வேண்டாமா, இது 2 ரூபா காசு மாதிரி தெரியுது, இது தடியா இருக்கு, இது 5 ரூபா காசா இருக்குமா பார்த்து இருக்கிற சின்ன காயினை 1 ரூபா பார்த்து காணிக்க பெட்டியில போடுறோம். ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரு தெரியும், உட்காந்து பார்த்தாரா இல்லையா ஒரு சபையில. அந்த பெண்ணு அவள் வாழ்க்கைக்கே இருந்த 2 துட்டை அதை கொண்டு போய் போட்டா காணிக்க பெட்டி. அவர் சொன்னாரு, டேய் நீங்க எல்லாம் அவ்வளவு வசதியா இருக்கீங்க, அதுல இருந்து கொண்டு பணத்தை போட்டீங்க, இது இந்த அம்மாவுக்குள்ள பழமை இவ்வளவுதான் வாழ்க்கைக்கு, அதே கொண்டாந்து காணிக்க பெட்டியில போட்டா அப்படி சொல்லி ஆச்சரியமா சொல்றாரு. அப்படி நான் கணக்கு பார்த்ததே இல்லை. நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன் ஊழியங்களுக்கு, ஏழை மக்களுக்கு, அதுக்கு இதுக்குன்னு எண்ணியே பார்க்க மாட்டேன். எவ்வளவு ஆண்டவர் இந்த கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு, கொட்டி கொடுத்துக்கிட்டே இருக்காரு. அந்த பவுல் சொல்றாரு, அப்போஸ்தலர் 26:22 பக்கம் 203 புதிய ஏற்பாடு. ஆனாலும் தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். ஆண்டவருக்கு நீங்க சாட்சி சொல்லணும்னா கூட, ஆண்டவருடைய செய்தியை பிரசங்கம் பண்ணணும்னா கூட ஆண்டவருடைய கிருபை வேணும், இல்லைன்னா இந்த இடத்துல நிற்க முடியாது.
ஆண்டவருடைய கிருபை இல்லைன்னா ஆண்டவருடைய செய்தியை பிரசங்கம் பண்ண முடியாது. பைபிள் கிளீனா சொல்லுது. தேவ அனுகிரகம் பெற்று நான் இந்நாள் வரைக்கும் சிறியோருக்கும் பெரியோருக்கும் சாட்சி கூறி வருகிறேன். ஆண்டோட கிருபையினால பவுல் எத்தனையோ நாடுகளை போய் ஆண்டவரை பத்தி சொல்லிட்டே வந்தார். ஆண்டோட சுத்த கிருபை. சங்கீதம் 138 3வது வசனத்தை தாவீது பாடுறாரு. சங்கீதம் 138 3ல, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்மாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கூப்பிடும் போதெல்லாம் நீங்க உடனே வர்றீங்க ஆண்டவரே. கூப்பிட்ட உடனே வர்றீங்க, என்னை தைரியப்படுத்துறீங்க. கூப்பிட்ட உடனே. இது பெரிய ஆச்சரியம். கூப்பிட்ட உடனே பார்த்தீங்கன்னா தானியேல் ஒரு ஜெபம் பண்றாரு. தானியேல் ஜெபம் பண்ணும் பொழுது, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அந்த காபிரியல் தூதன் அப்பவே வர்றாரு. எப்ப? ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே. ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே அந்த தூதன் வர்றான். தானியேல் 10வது அதிகாரம், அதுல நான் படிக்கிறேன். அந்த நாட்களில் தானியேலாகிய நான், 2வது வசனம், 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். இது அப்புறம், அதுக்கு முன்னாடி சாரி, தானியேல் 9வது அதிகாரம், அதுல 19வது வசனத்திலும் படிக்கிறேன். தானியேல் 9:19 பக்கம் 1044. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறது என்றேன். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாய் இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனுடைய பரிசுத்த பர்வதத்துக்கு என் விண்ணப்பத்தை என் தேவனாய கர்த்தருக்கு முன்பாக செலுத்திக் கொண்டிருந்தேன். எல்லாரும் பாவத்துக்காக வேண்டிக்கிட்டு இருக்கார் தானியேல். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்திலே நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து அந்திப்பலி நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே காபிரியேல் தூதன் என்ன பண்ணாரு? தானியேலை தொட்டார். ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் பொழுதே. எதுக்காக ஜெபம் பண்றாரோ அப்பவே உடனே நடக்குதுங்க. 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆகையால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. என்ன? தானியேல் பிரியமானவன் ஆண்டவருக்கு. ஜெபிக்கும் பொழுதே கட்டளை வெளிப்பட்டது. ஆண்டவருடைய கட்டளை. ஜெபிக்கும் பொழுதே பதில். நீ பிரியமானவனா இருக்கும் பொழுது, நீ அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவருக்கு நம்பிக்கையானவனா இருக்கும் பொழுது, அவரோட பிள்ளையா இருக்கும் பொழுது, நீ ஜெபிக்கும் பொழுதே நடக்கும். ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது எதை கேட்டியோ கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஆண்டவர். சில நேரத்துல ஜெபம் லேட் ஆகும். இதே தானியேல் திரும்பவும் ஜெபம் பண்றாரு. எத்தனை நாளைக்கு ஜெபம் பண்ணாரு? அந்த நாட்களில் 10வது அதிகாரம் 2வது வசனம், அந்த நாட்களில் தானியேலே நான் 3 வாரம் முழுவதும் துக்கித்துக் கொண்டிருந்தேன். 3 வாரம் ஜெபம் பண்ணார். 21 நாள் கழிச்சுதான் பதில் கிடைச்சிச்சு. எத்தனை நாள் கழிச்சு? 21 நாள் கழிச்சு பதில் கிடைக்குது. அதே தானியேல் எப்படிப்பட்ட ஊழியக்காரன். ஆனா நம்ம நினைக்கிறோம் ஜெபம் பண்ணோன்னு நடக்கணும்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஜெபம் பண்ணி நீங்க பொறுமையோடு இருங்க. பொறுமை பூரண கிரியை செய்ய கிடையாது. பைபிள் ஒரு வார்த்தை இருக்கு. நீங்க ஜெபத்தோட இருந்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியங்களை கண்டிப்பாக செய்வார். ஜெபத்தோட இருங்க, ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஒரே நிமிஷத்துல முடிச்சிடறேன். எபேசியர் 2:8 படிக்கிறோம். எபேசியர் 2:8 கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். உங்க ரட்சிப்பு நீங்க செஞ்ச நல்ல காரியத்தினாலயா? இல்ல. உங்களுக்கு எப்படி பாவ மன்னிப்பு கிடைச்சிச்சு? நீங்க செஞ்ச தர்மத்தினாலயா? இல்ல. நீங்க செஞ்ச நல்ல காரியத்தினால இல்ல. நீங்க 10 பேர் சாப்பாடு போட்டதுனாலயா? இல்ல, கிடையாது. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். கிருபையினாலே அவரை நீங்க விசுவாசித்தீங்க, அதை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், பாவத்திலிருந்து விடுதலை செய்யப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு, இது தேவன் கொடுத்த பிச்சை. இந்த ரட்சிப்பு தேவன் கொடுத்த பிச்சை. அவர் கிருபையினால் இது கிடைச்சிச்சு. நீங்க செஞ்ச நல்ல காரியத்தினாலேயோ நீங்க செஞ்ச தர்மத்தினாலேயோ கிடையாது. இல்ல நீங்க கெட்டிக்காரனா இருந்தனாலேயோ உங்க படிப்பினாலேயோ உங்க வேலையினாலே இல்ல. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஆகையால் தேவனுடைய அனுக்கிரகம், தயவு, பராமரிப்பு, அவருடைய துணை, அவருடைய ஆறுதல்கள், அவர் கொடுக்கும் பலன், அவருடைய வழிநடத்தல்,
இத்தனையும் நம்ம இருந்தா தான் நாம் அவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் எல்லா பொருளையும் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அவர் கொடுத்த ஐஸ்வர்யத்தை பொருளை அனுபவிக்க முடியாது. அவர் கிருபை நமக்கு வேணும். அதான் சொன்னார், என் கிருபை உனக்கு போதும்டா அப்படின்னு. ஆகையால் யூதா 21 படிக்கணும். யூதா 21 கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவருடைய இரக்கத்தை பெறுவதற்கு காத்திருக்க ஒரு பாதத்திலிருந்து நம்ம தான் 10:30 மணிக்கு வர்றோமே, எப்படி காத்திருக்கிறது? அவரை காத்திருக்க வைக்கிறோம். அவர் உட்கார்ந்து இருக்காரு இங்க 8:30 மணிக்கு. அவரை நம்ம காத்திருக்க வைக்கிறோம். சீக்கிரம் வர்றதுல லேட்டு. பைபிள் என்ன சொல்லுது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய இரக்கத்தை பெற காத்திருங்கள். அவருடைய சன்னிதானத்துக்கு முன்னாடி வந்து ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் முன்னாடி வந்து ஜெபம் பண்ணி, பிரசங்கம் பண்றவர்களுக்காக ஜெபம் பண்ணி, ஆண்டவர் கிருபைக்காக ஜெபம் பண்ணி உட்கார்ந்தீங்கன்னா ஆண்டவர் பெரிய காரியம் உங்க வாழ்க்கையில செய்வாருங்க. அது முதல்ல கடைப்பிடிங்க. அதான் சொன்னார் 2 கொரிந்தியர் 12:9 என் கிருபை உனக்கு போதும் என்றார். அதை பெற ஜெபம் செய்வோம். கர்த்தர் தாமே வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.